நேர்களே, சுருக்கமாக ஒரு விவகாரம். ஒரு நாட்டில் ஒரு வன்முறை நடந்தா அந்த வன்முறைக்கான தீர்வு அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு பார்க்கணும். உண்மையிலேயே காஷ்மீரில் நடைபெற்ற இந்த தாக்குதலை, மனித விரோத தாக்குதலை, தேச விரோத தாக்குதலை ஒரு பார்பாரிசம். அவர்கள் மக்களை கொலை செய்வதை எவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த அடிப்படையில் ஒரு சராசரி இந்தியனாக, தேச பற்றுள்ளவனாக, தேச ஒற்றுமைக்காக நாங்கள் பிரார்த்திப்போம். ஆனால் இதை வைத்து அரசியல் செய்வது எப்படி சார்? காஷ்மீர் என்பது ஒன்றுபட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்த மாநிலம். ஹரிசிங் என்கின்ற ஹிந்து ராஜா இந்த மாநிலத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற போது மரியாதைக்குரிய ஐயா சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் இந்த தேசத்தை ஒருங்கிணைக்கிறார். அந்த ஒருங்கிணைப்பு செய்கின்ற போது காஷ்மீரில் பெரும்பான்மை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஹரிசிங் ஹிந்து மன்னர். மக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இந்தியாவோடு தான் பயணிக்கப்படுகிறோம். ஷேக் அப்துல்லா இந்தியாவோடு தான் பயணிக்க தயாரானார். இன்றைக்கு அதை பிடிக்காத பாகிஸ்தான் மற்றும் சீன இராணுவம் நம் நாட்டினுடைய தேசத்திற்கு எதிராக பல வன்மங்களை செய்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய பல பயங்கரவாத இயக்கங்களை காஷ்மீரை இந்தியாவிலிருந்து பிரித்து விட வேண்டும் என அவர்கள் சதி திட்டம் போடுகிறார்கள். அது ஒருபோது நடக்காது. அதெல்லாம் பழைய காலம். இந்தியர்கள் அதற்கு லாக்கில்லை. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய முரண்கள் என்ன? இப்படி ஒரு சூழலில் பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் ஒரு தனி மனித அமைப்பு. பாரதிய ஜனதா ஒரு அரசியல் கட்சி, ஆர்எஸ்எஸ் ஒரு சமூகத்தின் கட்சி. அது இந்தியாவிற்கான ஒரு அமைப்பு அல்ல. அவர்களில் ஒரே ஒரு மனுஷன், கோல்வர்கர், ஷாவர்கர், ஹெட்கேவர், தீனதயாள் உபாத்யாயா, இந்த மாதிரி சில ஆட்கள்லாம் ஒரு சில கொள்கையை வச்சுருக்காங்க. அன்றைய காலத்தில் இருந்த கொள்கை, சுதந்திர காலத்தில் இந்து முஸ்லீமுடைய போராட்டத்தையும் நவகாலி கலவரத்தையும் பயன்படுத்தி இந்த சாவர்கருடைய கொள்கை, முஸ்லீம்கள் இரண்டாந்தர மக்களாக இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்போ அவர் இறந்து போயிட்டார். அவர் அந்தமான் சிறையில் இருந்தாலோ சுதந்திரத்துக்கு பாடுபட்டாலோ அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை. இப்போ நமது கவலை எல்லாம் அன்றைக்கு தனிப்பட்ட விரோதத்தின் மூலமாக இந்து மகா சபாவிலிருந்து சுயம் சேவக்காக இருந்த இந்த தனி மனிதன் உளறல்களை இந்த தேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இன்றைக்கு 22 கோடிக்கு மேல் முஸ்லிம்கள், தலித்துகள் வாழ்கிற ஒரு மண். இன்றைக்கு உலகத்தினுடைய அரசியல் தெரிந்தவர்கள் ஒரு காலமும் இந்திய மக்கள் பிரிவினைக்கு ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். இந்தியாவுடைய வளர்ச்சி சாலைகளில் அல்ல, இந்தியாவுடைய வளர்ச்சி மேனுஃபேக்சரிங் அல்ல, இஸ்ரோவில் அல்ல, விவசாயத்தில் அல்ல, இந்தியாவுடைய வளர்ச்சி கல்வியில் அல்ல. இந்தியாவின் வளர்ச்சி ஒற்றுமையில் மட்டும்தான் இருக்கிறது. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். இந்திய முஸ்லிம்களும் இந்திய இந்துக்களும் இந்திய கூட்டாட்சி தத்துவத்தில் பிரிந்துவிட்டால் இந்த தேசத்தை காப்பாற்ற எந்த ஒரு சக்தியாலும் இல்லை. இனி எந்த ஒரு சக்தியும் வரப்போறதில்லை. ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கின்றது? தன்னுடைய முற்பிதாவாக இருக்கும் கோல்வார்கர், சாவர்கருடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு அவர்களுடைய அரசியல் அதிகாரத்தின் மூலமாக திட்டமிடுகிறார்கள். இதுதான் இந்தியாவிற்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும். இந்த பிரச்சனை குறித்து தனது ஊதுகோள்களாக பலரை வைத்திருக்கிறார். நியாயம் பேச தெரியாமல் ரிபப்ளிக் தொலைக்காட்சியில் பேசக்கூடிய அர்னாப் கோஸ்வாமி என்கின்ற நபர் விஷத்தை கக்குகிறார். எனக்கு அது புரியவில்லை. டிபேட் நடத்துறது ஒரு 10 பேர் அவர் ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறார், அல்லது ஒரு 8 பேர். அவர் ஒரு 3/4 மணி நேரம் பேசுகிறார், ஒரு 1/4 மணி நேரம் இவங்களை பேச அனுமதிக்கிறார். பயங்கரமாக கத்துறார் அவர். இதில் எவ்வளோ பெரிய கொடூரம் பாருங்க. இது யூனியன் டெரிட்டரியாக மாற்றப்பட்டு பிரிக்கப்பட்டது ஜம்முவும் காஷ்மீரும். ஒரு மாநிலத்தை பிரித்தது 370 ஆப்ளிகேஷன் மூலமாக காஷ்மீருக்கான விசேட அந்தஸ்துகளை இவர்கள் பிரித்தார்கள். அங்கே ஏராளமாக சலுகைகள் வழங்கப்படுவது இவர்கள் கண்ணை உறுத்தியதாம். ஆகவே காஷ்மீருக்கான விசேட அந்தஸ்துகளை எல்லாம் பறித்தார்கள். என்ன சொன்னாங்க? நாங்கள் 370 கொண்டு வந்தால் கரப்ஷனை நாங்கள் நீக்கிடுவோம், நெப்போட்டிசம் என்று சொல்லக்கூடிய
குடும்ப ஆட்சியை அளித்திருவோம். மிஸ் அப்ராப்ரியேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் பை தோஸ் ஹூ இன்ஸ் பவர். யாரெல்லாம் அரசாட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் செய்கிற அனைத்தையும் நாங்கள் காலி செஞ்சிருவோம். பாரதிய ஜனதா சொன்னிச்சு 370. வயலன்ஸ் கட்டுப்படுத்திடுவோம். இன்ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் ஆக்குவோம். அப்புறம் ஃபெர்டினிட்டி, பீஸ், ப்ராஸ்பரிட்டி எல்லாம் வந்துடும். கோடானு கோடி லட்சக்கணக்கான கோடிகள் காஷ்மீருக்குள் வந்துடும் என்றெல்லாம் புகழாரம் சூட்டியது பாரதிய ஜனதா. 370 கொண்டு வந்தாங்க. அப்ப நீங்க தானே சொன்னீங்க, உங்களுடைய ஆட்சி தான் கொண்டு வந்தாங்க. லெப்டினன்ட் கவர்னர் அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டார். சத்யபால் மாலிக் அவர். அதற்கு பின்பு இப்பொழுது புதிய கவர்னர் மனோஜ்குமார் நினைக்கிறேன். மனோஜ். இந்த சூழ்நிலையில ஆட்சி உங்கள்கிட்ட தான் இருக்கு, அதிகாரம் உங்கள்கிட்ட தான் இருக்கு. அர்னாப் கோஸ்வாமி என்ன கத்துறான் மனுஷன் பார்த்தா, இது மாநில அரசாங்கம் செஞ்ச தப்பு, இது காங்கிரஸ் செஞ்ச தப்பு, இது ஒய்சி தப்பு, ராபர்ட் வதேரா தப்பு அப்படின்னு சத்தம் போடுறாரு. என்னடா இது? ஆட்சி மத்திய அரசு கையில் இருக்கு, மிலிட்டரி கொண்டு நிறுத்தி வச்சிருக்கிறது மத்திய அரசினுடைய கையில் இருக்கு. அது யூனியன் டெரிட்டரி ஆன பிறகு போலீஸ், காவல்துறை, அமித்ஷாவுடைய உள்துறையின் கையில் இருக்கு. உமர் அப்துல்லாவுக்கு எந்த சக்தியும் இல்லை. வரக்கூடிய இதைத்தான் செய்யும். அப்போ இராணுவம் பிஜேபி அரசுல மோடி அரசின் கீழ் இருக்கிறது. மாநில காவல்துறை பிஜேபி அரசின் காவல்துறை இருக்கிறது. அப்ப சட்ட ஒழுங்குல இவ்வளவு பேர் கொலை செய்யப்பட்டார்கள். இதற்கு காரணம் யாரு? மாநில அரசு தான் காரணம். காங்கிரஸ் தானுடைய பாகிஸ்தான் ப்ரோ லைன் எடுப்பதால் தான் அவ்வளவு பேர் செத்துட்டான், ராபர்ட் வதேராவனால தான் இவ்வளவு பேர் செத்துட்டான்னு ஒரு தொலைக்காட்சியை போட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசுகிற இது போன்ற ஊடகவியலாளர்களை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? 370 ஆப்ரிகேட் பண்ண பிறகு 2024 வரைக்கும் எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க தெரியுமா? 262 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இதுக்கு மேலே தான் இருக்கும், நான் கொஞ்சம் குறைவாக தான் சொல்கிறேன். 171 சிவிலியன் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 500 பேர்கிட்ட கொலை பண்ணியிருக்கோம், இறந்திருக்காங்க. நேற்று ஒரு 30லிருந்து 50 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கு காரணம் யாரு? இந்திய மிலிட்ரியா, இந்தியாவில் இருக்கிற போலீஸா, அல்லது மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தினுடைய பவரா? மாநில அரசாங்கம் எந்த பவரும் இல்லை. லெப்டினன்ட் கவர்னரை வச்சு நீங்க தான் ஆட்சி பண்றீங்க. உள்துறை தான் போலீஸ் கண்ட்ரோல்ல இருக்கு. டெல்லியிலையும் போலீஸ் காவலில் இருக்கு. 2021 பெரிய கலவரம் நடக்கிறது. கெஜ்ரிவால்கிட்ட கேட்டா போலீஸ் இடத்துல இல்லைங்கிறான். 52 பேர் கொலை செஞ்சுட்டு போயிட்டான். ஷாஹின் பார்க்கில் பிஜேபியினுடைய தலைவர்கள் மீது எவன் மீதும் எஃப்ஐஆர் போடப்படவில்லை. இப்பதான் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அர்னாப் கோஸ்வாமி கத்துன்னு கத்துறார. இதை பார்த்து கொண்டு 10 பேர் வந்து பேசுறானா, இவனுக்காவது மனசாட்சி இருக்கா? இந்த மாதிரியான ஒரு டிபேட்ல நாம போய் கலந்துக்கிடலாம். யார் இந்தியாவுக்கு தேச துரோகம் செய்கிறார்களோ அவர்களை குறித்து நாம கடுமையா எந்த சமாதானம் நம்ம செய்யக்கூடாது. தேச விரோத சக்திகளையும், ஆன்டி சோசியல் எலமெண்ட்ஸையும், மதத்தை தூண்டுவோர்களையும், பயங்கரவாதிகளையும் இரும்புக்காரம் கொண்டு அடக்கணும். ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய நியாயத்தை பேசணுமோ இல்லையோ? பிஜேபி அரசிட்ட தான் ஆட்சி இருக்கு, இராணுவம் அவர்கள்ட்ட தான் இருக்கு, காவல்துறை அவர்கள்ட்ட தான் இருக்கு. 370 கொண்டு வந்தோன்னா ஃபண்டு டெரரிஸ்க்கு போறதை நிறுத்திடுவோம். டிமானிட்டைசேஷன் வந்த பிறகுன்னு மோடி அரசு எக்ஸ்பிளைன் பண்ணா. ஹி டினவுன்ஸ்ட் தட். இப்போ நெப்போட்டிசத்தை நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம். நாங்கள் நெப்போட்டிசம் இல்லை, கரப்ஷனை க்ளோஸ் பண்ணிடுவோங்கிறாங்க. வயலன்ஸை க்ளோஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்க. ப்ராஸ்பரிட்டி, பீஸையும் மற்றும் ஃபெர்டிலிட்டி எல்லாம் நாங்கள் உறுதிப்படுத்துவோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு அங்கிருந்து வந்து நீ இந்துவா முஸ்லிமான்னு சொல்லி கேட்டான்னு சொல்லி பெரிய மோதல்களை ஏற்படுத்திட்டீங்க. இன்னைக்கு பேச்சு என்ன? காஷ்மீர்ல செத்து போனான்னா வருது ஹிந்துவா முஸ்லிமா. அவனை விட்டுருவோம்பா, அவன் பயங்கரவாதி, மூளை செலவு செய்யப்பட்டவன். 370 மூலமாக அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் மூளை செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அவனை விடு. இந்த மக்களை நேற்று ஒரு குதிரை வீரர், ஒரு முஸ்லீம் தான் கொலை செய்யப்பட்டார், பயங்கரவாதிகளால் சுடப்பட்டார் கண்ணுக்கு முன்னால். நேற்று ஜவான் இறந்திருக்கிறார்கள். ஷெரீஃப் என்பவர், அஸ்ரஃப் ஷெரீஃப், அவர் ஒரு முஸ்லீம் இராணுவ வீரர் தான் கொல்லப்பட்டார். தமிழ்நாட்டிற்கு வந்தவர்கள் சொல்கிறார்கள், தோழர்களே, எங்களை அணைத்து அரவணைத்து பாதுகாத்தது காஷ்மீரிய முஸ்லிம்கள். ஆக படுகொலை செய்யப்பட்டதும் படுகொலை செய்யப்படுவதும்
படுகொலை செய்த பயங்கரவாதிகளிடத்திலிருந்து மக்களை காக்குவதும் முஸ்லிம்களிடத்தான். அதையா இந்த நாளிதழ்கள் செய்தி போட மறுக்கிறது? காஷ்மீருடைய அனைத்து லோக்கல் நாளிதழ்களும் கருப்பாக வந்ததே, பிளாக் டே இந்தியாவுடைய ஹிஸ்டரியில். அதை பற்றி ஏன் அர்னாப் கோஸ்வாமி பேச மறுக்கிறார்? இந்த மக்களை காப்பாற்றிய குதிரை வீரனை ஏன் மறுக்கிறார்? தமிழ்நாட்டுக்கு வந்து சொன்னார்களே, எங்களை அரவணைத்தார்களே முஸ்லிம்கள் என்று, அதை சொல்ல ஏன் இவன் மறுக்க வேண்டும்? அப்போ இவர்களெல்லாம் இந்த நாட்டை தேசத்தை பிளவுபடுத்துகிறாங்க. காங்கிரஸ் தேச விரோத கட்சி, ராபர்ட் வதோரா பாகிஸ்தானுக்கு ஆதரவானவன், ராகுல் காந்தி பாகிஸ்தானுக்கு ஆதரவானவன், இப்படியெல்லாம் எப்படி பேசலாம் தோழர்களே? எவ்வளவு வன்மம் பாருங்க. அடுத்து நாம் என்ன பார்க்குறோம்னா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 2025 ஒரு கட்டளை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இன்டெலிஜென்ஸ் யூனிட் forensic interaction is an ongoing probe and predictivity analyzing to thwart the potential attacks. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது future threatens ஆய்வுகள் ஒரு பெரிய அளவில் செல்லும். அது மட்டுமல்ல, சுருக்கமாக சொல்லுகிறேன், ஹிந்து முஸ்லீம் கலவரத்தை உருவாக்கி இந்த செய்தியை கொடுத்ததே இந்தியாவுடைய இராணுவ தலைமை தான் பிரஸ் கொடுத்துருப்பாங்க. அவர் சொல்லியிருக்கலாம், பயங்கரவாதி குரானை ஓத சொல்லியிருக்கலாம், ஆடை அவிழ்க்க சொல்லியிருக்கலாம், நமக்கு தெரியாது. சொல்லியிருக்கலாம், சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் காஷ்மீரில் இந்தியர்கள் கொலை, அதுதானே செய்தியாக வரணும். என்ன வந்தது? காஷ்மீரில் ஹிந்துக்கள் கொலை. காஷ்மீரில் ஹிந்துக்கள் குரான் வார்த்தை ஓத சொன்னார்கள். எவ்வளவு வெறுப்பு பாருங்க. காஷ்மீரில் ஒன்று சொல்லி முடிக்கிறேன், எத்தனை பயங்கரவாத அமைப்புகள் இருக்கிறது. ஹபீப் சையத்துடைய தலைமையிலான ஹிசாபுல் முஜாஹிதீன், ஹர்கத்துல் அன்சர், லஷ்கரி தொய்பா, ஜெய்ஷி முகமது, அல் பதர், ஜமாத்துல் முஜாஹிதீன், ஹர்கத்துல் ஜிஹாத் அல் இஸ்லாம், அல் உமர் முஜாஹிதீன், ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன்ஸ் ஃப்ரண்ட் JKL, ஹூரியத் கான்ஃபரன்ஸ், முத்தாஹித் ஜிஹாத், இதெல்லாம் இருக்க, இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்திய அரசு இதை பற்றி பேச வேண்டிய திரு அர்னாப் கோஸ்வாமி ஃபரூக் இன்ஜினியர்னு ஒருத்தனை பற்றி பேசுகிறான். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஃபரூக் அப்துல்லா, ஷேக் அப்துல்லா, இன்னும் இருந்த மற்ற அரசியல் கட்சிகளை எல்லாம் சாடுகிறார். எல்லோரும் குற்றவாளிகள். காங்கிரஸ் குற்றவாளி, அங்கே இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீருடைய ஃபரூக் அப்துல்லாவுடைய அரசு, அது மட்டுமல்லாமல் ஒரு பெண்மணி, அவங்க எல்லாரையும் குற்றம் சொல்லிவிட்டு இந்தியாவில் மோடியும் அமித்ஷாவும் ரொம்ப நல்லவங்க, பாரதிய ஜனதாவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, காங்கிரஸ் காங்கிரஸ் லெட்டஸ் நோ, அது இதுன்னு பயங்கரமாக சத்தம் போடுறார். புரியல தோழர்களே, சற்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு தர்மமா? இது ஒரு நியாயமா? அதிகாரம் உன்னிடத்தில் இருக்கிறது. ஆட்சியை பிடுங்கிட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீதிமன்றத்திற்கு கடும் கண்டனத்தை எச்சரிக்கை விடுகிறார் அர்னாப் கோஸ்வாமி. சொல்ல மறந்துட்டேன். என்ன சொல்றார் தெரியுமா? நீதிமன்றங்களே, அவர் ஆங்கிலத்தில் சொல்றார், நான் தமிழில் சொல்றேன். நீதிமன்றங்களே, ஓ இஷ்டத்துக்கு நீ ஆட்சி நடத்த சொன்னா காஷ்மீர்ல, அங்க ஆட்சி நடத்தி என்ன நடந்துச்சு? இப்ப மாநில அரசால காப்பாற்ற முடிஞ்சுதா? ஓ இஷ்டத்துக்கு நீ தீர்ப்பு எழுதுவியா அப்படின்னு கத்துறான் 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 கத்திக்கொண்டே இருக்கிறார் அர்னாப் கோஸ்வாமி. என்ன நடக்குது? உச்ச நீதிமன்றம் டேட்டை கொடுத்து அங்க ஒரு ஆட்சி நடத்த சொல்றாங்க. அங்க ஒரு அப்நார்மல்சி இல்லைன்னு பிஜேபி சொல்லுது. அப்ப அப்நார்மல்சி இல்லைன்னா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கும் ஹோம் மினிஸ்ட்ரிக்கும். அது டிஃபென்ஸ் உங்ககிட்ட இருக்கு, லோக்கல் போலீஸ் உங்ககிட்ட இருக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் உங்ககிட்ட இருக்கு. அதெல்லாம் அங்கே கிடையாது. எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அப்போ காக்க வேண்டிய மாநில அரசு தொலைத்தொடர்புகள் மூலம் இன்டெலிஜென்ஸ் உங்ககிட்ட இருக்கு, உளவுத்துறை உங்ககிட்ட இருக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உங்ககிட்ட இருக்கு, டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் உங்ககிட்ட இருக்கு, பேராமிலிட்ரி உங்ககிட்ட இருக்கு, லோக்கல் போலீஸ் உங்ககிட்ட இருக்கு, பணம் உங்ககிட்ட இருக்கு, எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. இதையும் தடுக்காமல் அர்னாப் கோஸ்வாமி போன்ற மோசமான ஊடகவியலாளர்களை நாம் என்ன சொல்வது? வருத்தம் தருகிறது. எல்லாவற்றையும் விட வருத்தம். குறைமீதி கொண்ட இந்த சிறிய ஒரு மனிதன் நீதிமன்றத்தை ஆர்டர் போடுறான். உச்ச நீதிமன்றத்தை கண்டனம் தெரிவிக்கிறார். மாண்புமிகு நீதிபதிகள் எப்படி வழங்கலாம் தேர்தல் நடத்த சொல்லி? அவருக்கு உரிமை இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு
ஆர்னாப் கோஸ்வாமிக்கு அதிகாரம் வந்து விட்டதால், இந்திய அரசியல் சாசனமே எங்கே போகிறாய்? இந்திய நாடாளுமன்ற மாண்புகளை எங்கே போகிறாய்? இதற்காகத்தானா மரியாதைக்குரிய வல்லபாய் பட்டேல் அவர்களெல்லாம் தியாகம் செய்தார்கள், மகாத்மா காந்தி அவர்கள் தியாகம் செய்தார்கள்? இதெல்லாம் கேட்க தோன்றுகிறது ஒரு சராசரி இந்தியனாக. அதிகம் மனம் வலிக்கின்றது, அதிகம் மனம் வலிக்கின்றது. எங்கெடுத்தாலும் இந்து முஸ்லீம் பேச்சு, எங்கெடுத்தாலும் பாகிஸ்தான் இந்து பேச்சு. நீங்கள் இன்று வெற்றி பெறலாம், இந்த முஸ்லிம்களும் இந்துக்களையும் பிரித்து நீண்டகால வெற்றி என்பது இந்தியாவில் சாத்தியமில்லை, அது ஒருபோதும் நடக்காது. ஆர்னாப் கோஸ்வாமி போன்ற ஊடகவியலிடத்திலே பங்கு பெறக்கூடியவர்கள் தயவுசெய்து இது போன்ற வாதங்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்பதுதான் நம்முடைய புரிதலாக இருக்கிறது. நன்றி.